இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி கரகர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இன்றைய நாள் சிவனுடைய திங்கட்கிழமை 2025 2ஆம் மாதம் 3ஆம் தேதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். இந்த அடியேன் உங்கள் எல்லோரையும் பணிவன்புடன் கொண்டாடி கேட்பது, மனிதர்களாக சிவன் எங்களை 5 சக்திகளில் உருவாக்கியிருக்கிறார். வேல் வடிவத்தில் தான் உருவாக்கியிருக்கிறார். காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், பஞ்ச பூதங்கள், பஞ்சாச்சரங்கள், பஞ்சாமிர்தங்கள், இப்படி ஐம்புலங்களை மடக்கின்று இந்த அடியை உங்கள் எல்லோரையும் பரந்தி கேட்பது. கையெடுத்து கும்பிடுங்க. கையெடுத்து கும்பிடுற மதம் சைவ மதம். அனைத்து மக்களுக்கும் உபதேசம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால் நீங்கள் அனைவரும் திருநீறு அணியுங்கள். திருநீறு என்றாலே சிவசின்னம். திருநீறு 3 விரலாலையும் திருநீறு அணியுங்கள். உங்களுடைய கர்ம வினைகளாக இருந்தன, பாவ பரிகாரங்களாக இருந்தன, மூதார்கள் செய்த நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் இந்த பூலோகத்தில் இறைவனங்களை படைச்சிருக்கலாம். அந்த பரிகாரம் நீங்கள் கடவுளோடு இருக்கணும், சிவனோடு இருக்கணும். கையெடுத்து கும்பிடுங்கள். திருநீறு அணியுங்கள். திருநீறு அணிகிறதுனால இந்த யுகத்தில் இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் ஜோதி ஆயினவர். அவருக்கு பேர் ராமலிங்க அடியார். இதே தமிழ்நாட்டில் தான் ஜோதி ஆகினவர். இதே ஜோதிக்கு கீழே இருந்து இந்த அடியர் மல்லாடி கேட்பது. திருநீறு அணியுங்கள். திருநீறு அணியும் போது உங்களுடைய நெற்றிக்கண் திறப்படும், ஞானம் பெருவி, அறிவு வளரும், அன்பானவர்களாக வாழ்வீங்க. திருநீறு என்றதை சிவசின்னம். அந்த 3 விரலால் நீங்கள் திருநீறு அணியும் போது உங்களுடைய கண் நரம்பு, வாய் நரம்பு, காது நரம்பு, மூக்கு நரம்பு, இதய நரம்பு எல்லாம் நெற்றியில் இருக்குது. இந்த திருநீறு நீங்கள் ஒரிஜினல் திருநூறு, பசுமாட்டின் திருநீறு, மண்படாத பசுமாட்டின் சாணகம், கால்படாத சாணகத்தை வில்வ இலை போட்டு கொளுத்தி அது இந்த திருநீறு நேரடியாகவே எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய மாதிரி, மங்கள இலங்கைக்கும் போய் சேரக்கூடிய மாதிரி கிடைச்ச ஒரு பெரிய அமுகம். பசுமாட்டு திருநீறு, ருத்ராட்ச மாலை. இதை இந்த அடியேனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடை. திருநீறு அணியுங்கள், ருத்ராட்ச அணியுங்கள் தான் நான் கூற விரும்புகிறேன். திருநீறு அணியும் போது நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல பார்வைகள், நல்ல மூச்சு பேச்சு, நாடி நரம்பு ரத்தோட்டங்கள் எல்லாம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழப்படும் என்று இன்றைய நாள் இந்த அடியேன் உங்கள் எல்லோரையும் பணிவன்புடன் கொண்டாடி கேட்பது. திருநீறு அணியுங்கள். கையெடுத்து கும்புறதே கருவில் ஒவ்வொருத்தரும் உருவாகிறது. கருவில் கையெடுத்து கும்பிட வண்ணம் தான் இருப்பார். இப்போ நீங்கள் பாவ பரிகாரங்கள் எல்லாம் தேடப்படும் என்றால் முதல் இந்த அடியேன் சிவன் அடியேன் கவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீற்றி சித்தன் சரவணை ஸ்ரீ செல்ல கதிராமம் பொன்னி திருத்தலம் கதிராபுரம் வேலனை என்னும் இலங்கையில் உள்ள ஒரு திருத்தலத்திலிருந்து அயல் நாடான இந்தியாவில் வந்து கூட எல்லோரையும் கேட்கிறேன். அயல் நாடென்றாலே தீச்சப்படுற நாடு. தென் நாடுடைய சிவனையை போற்றி எல்லா நாட்டுக்கும் விரைவாக போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கின்ற வாழ்த்துற மதம் தமிழர்களுடைய மதம் சைவ மதம் என்றதை தெரியப்படுத்திக் கொண்டு ஓம் நம சிவா ஓம் சக்தி
அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.